ஆத்தூர் வீரக்கனூர் அருகே அதிகாலை முதல் சட்டவிரோதமாக அரசு டாஸ்மாக் மது பாட்டில்களை விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தாலும் போலீசார் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தில் அரசு டாஸ்மாக் கடைகள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இதனால் சந்து கடைகளில் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் வீரக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நாவலூர், வெள்ளையூர், வேப்பம்பூண்டி, வெள்ளையூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே சட்டவிரோதமாக அரசு டாஸ்மாக் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் வீடியோ ஆதாரத்துடன் வீரக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அவ்வழியாக பள்ளியிற்கு செல்லும் மாணவ மாணவிகள், பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து சட்டவிரோதமாக நடக்கும் மது விற்பனையை தடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.